பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு இந்த நாளை கூட்டி கொடுக்கிறார். சமாதானமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, கர்த்தரோட வருகைக்கு ஆயுதமாயிருங்க. இன்றைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 85:9 பாருங்கள். சங்கீதம் 85:9. தம்முடைய தேசத்திலே மகிமை வாசமாக இருக்கின்றபடி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தேசத்தில் தேவனுடைய மகிமை வாசமாக இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், தேவனுடைய மகிமை இருந்தால் கொஞ்சம் நினைப்பாங்க, தேவன் இந்த உலகத்தில் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் இல்லாமல் நாம் இல்லை. தேவனுடைய மகிமை இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். தேசத்தில் எத்தனோ பரிசுத்தவான்களே இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களோட ஜபங்கள் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதே போல் நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுகளிலும் அவர் மன்னித்து கொண்டு இருக்கிறார். அதனால தேசத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதே போல் இன்னொரு காரியம், அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்கள், அவர் தேடுறவங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அவங்கள நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அவர் மேலே அன்பு செலுத்துகிறவங்களுக்கு சமீபமாக இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது கூட எத்தனோ பேர் அது இருந்தாலும் தேவன் என்ன பண்ணார், நோவா தெரிந்து கொண்டார். நோவா என்ன பண்ணார், தேவனுக்கு பயந்து இருந்தார். அந்த உலகமெங்கும் பார்க்கும்போது பாவமாக இருந்தது. ஆனால் அந்த பாவமான அந்த உலகத்தில் நோவா தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் உலகமெல்லாம் அழிஞ்சு போகும்போது கூட நோவா குடும்பத்தை தேவனை பாதுகாத்தார். அதுபோல தான் தேவனுக்கு பயந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் தேவனுக்கு பயந்து நாம் இருக்கிறவங்களாக வாழ்கிறவங்களாக நாம் இருக்கோம். இந்த உலகத்தில் நடக்கும் பஞ்ச காலங்களும் உபதிர காலங்களும் கொள்ளை நோய்கள் வரும். எல்லாமே வந்தாலும் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதபடி தேவனை பாதுகாக்கிறார் அப்படின்றது நம்ம வேத வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அதே போல தான் நமக்கு பயந்து தேவனுக்கு பயந்து நம் நடக்கும்போது தேவன் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசத்தை எப்படி மகிமையினாலே வாசம் பண்ணி மகிமையினாலே காப்பாற்றுகிறாரோ அதுபோல தான் தேவன் என்ன பண்ணார், ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எதுக்கும் நம்ம கவலைப்படாதபடி தேவனை பாதத்தில் பயபக்தியோடு நம்ம என்ன பண்ணணும், அவர் பாதத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ தேவனுக்கிட்டே சொல்லுங்கள். ஆண்டவரே, ரட்சிப்பும் அவருக்கு பயந்தவர்களுக்கும் சமீபமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. தேவனே, உங்களுக்கு பயந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது இருந்தால் தேவனை மன்னிங்க. தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு காரியத்துக்கும் விடுதலை கொடுங்கப்பா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அப்பா மகிமை, உங்கள் பிரசன்னம், உங்கள் அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது. இந்த உலகத்தில் கர்த்தாவே அப்பா, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தர் நீங்கள் மன்னித்து கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள வாழ்க்கையில் சமாதானம் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன்.